ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபோதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நாம் இந்த பௌர்ணமி பூஜையில் திருக்குறளுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 பௌர்ணமி பூஜையில் 3 இல்லை, மற்ற கிட்டத்தட்ட 6 பௌர்ணமி பூஜை. அரண் வலியுறுத்தல், தவம், இது ரெண்டும் 2 பௌர்ணமி பூஜையில் பார்த்தோம். பிறகு கடவுள் வாழ்த்து மட்டும் 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். போனதில் சத்சங்கம்ங்கிற இதில் பார்த்தோம். இந்த தடவை நீத்தார் பெருமை சொல்லலாம்னு இருக்கேன். வான் சிறப்பு சொல்லணும், நீத்தார் பெருமையை பார்த்துட்டு பிற பார்ப்போம். ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். அது வரிசையாக ஆர்டர் படி இல்லை. ஏன்னா முதல்ல நம்ம பார்க்கும்போது அரண் வலியுறுத்தல் சொன்னோம், பிறகு தவம் பார்த்தோம், பிறகு கடவுள் வாழ்த்து, இப்போ நீத்தார் பெருமை. இந்த நீத்தார் பெருமையில் துறவிகளினுடைய பெருமையை பற்றி சொல்லுது. முதல்ல திருக்குறளில் பாயிரம் 4 அதிகாரம். 4 அதிகாரமே கடவுள் வழிபாட்டை குறித்த அதிகாரம்தான். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். நம்ம கடவுளுடைய தத்துவத்தெல்லாம் சொல்லி முதல் அதிகாரத்தில் கடவுளை வாழ்த்தி பாடினார். அதுக்கடுத்து இயற்கை வழிபாடு நம்மகிட்ட இருக்குது. எப்பயுமே நம்மகிட்ட இயற்கை வழிபாடு ஒன்று இருக்குது. இயற்கையை நம்ம வழிபடுவோம். அந்த இயற்கை வழிபாட்டில் பஞ்சபூதங்கள் இருக்குது. அதில் அக்னியை நம்ம வழிபடுறோம், பூமியை வழிபடுறோம், வாயுவை வழிபடுறோம், பிறகு மண்ணையும் வழிபடுறோம். பஞ்சபூத ஸ்தலங்கள்னே இருக்குது. அக்னிக்கு திருவண்ணாமலை, ஜலத்துக்கு திருவானைக்காவல், காற்றுக்கு காளகஸ்தி, வாயுவுக்கு ஆகாசத்துக்கு சிதம்பரம், வாயுவுக்கு காளகஸ்தி, ஆகாசத்துக்கு சிதம்பரம். இப்படிலாம் பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்சபூதங்களை வழிபடுறோம். இப்போ திருக்குறளில் 4 பூதங்களை விட்டு ஒரு பூதத்தை சொல்கிறார், வான் சிறப்பு. ஏன் இங்கே திருக்குறளில் வான் சிறப்பு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் தண்ணி இல்லாத உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. இப்போ மற்ற சந்திரன் இருக்குது, செவ்வாய் கிரகம் இருக்குது, மற்ற கிரகங்களில் எல்லாம் இருக்குது. அக்னி இருக்குது, பூமி இருக்குது, வாயு இருக்குது, ஆகாசம் இருக்குது, ஆனால் நீர் இல்லை. அப்போ இந்த பஞ்சபூதங்களில் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது நீருங்கிறதுனால வான் சிறப்புன்னு அதிகாரத்தை வச்சு இறை வழிபாட்டில், அந்த இயற்கை வழிபாட்டில் மழையை வழிபடுறதாக சொன்னார் 2வது அதிகாரத்தில். பிறகு 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. பகவான் கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் தூய துறவிகளின் வடிவத்தில் நேரடியாக அவங்களுக்கு காட்சி தரேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் ஒரு இடத்துல. அதனால் துறவிகளை வழிபடுவது ஒரு வழிபாடாக இருக்குது. நம்ம அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் காவி வேட்டி கட்டியிருந்தாலே சரி, அவர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம், நமஸ்காரம் பண்ணுவோம். காவி கட்டியிருந்தாலே நமஸ்காரம் பண்ணுவோம். சிவனடியார் மெய்ப்பொருள் நாயனர் என்ன பண்ணார், எதிரி நாட்டு அரசன் காவி ட்ரெஸ்ஸில் சிவனடியார் வேஷம் கொலையே பண்ணிடுறான், அரசனை கொன்றான். இருந்தாலும் அவர் சிவனடியார் வேடத்தில் இருக்காருன்னு சொல்லி அவரை காப்பாற்றி கொண்டு போய் விட சொன்னார். அதனால் அந்த துறவிகளினுடைய பெருமையை சொல்லி ஒரு வழிபாடு, அது 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. என்ன வழிபாடு பண்ணாலும் தர்மம் இல்லாட்டி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வழி இது தர்மந்தான். தர்மம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா கிடைக்கும். உணவு கிடைச்சாலும் அதை சாப்பிட முடியும். இன்பம் தரும் பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளை அனுபவிக்க முடியும். பிறகு மோட்சத்துக்கு தகுதியும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். அதனால் தர்மங்கிறது முக்கியங்கிறதுனால அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்தில் வச்சார்.
கடவுள் வழிபாடு, இயற்கை வழிபாடு, துறவி வழிபாடு, தர்மத்தை வழிபடுதல். இந்த 2 வழிபாடையும் வச்சுட்டு பிறகு இல்லறவியல் துறவிறவியல்னு ஆரம்பித்தார். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், துறவிகளை பற்றிய பெருமை, நீத்தார் பெருமை. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறீங்க. நீத்தார்னு சொன்னால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் இறந்தவங்களை சொல்கிறது கூட உண்டு. இந்த உலகத்தை விட்டுட்டு போனவங்களுக்கு என்ன பேர்? இந்த நீத்தார் மண்டபம்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுற இடத்துக்கு வந்து நீத்தார் மண்டபம்லாம் இருக்கும், நீத்தார் காரியம்லாம் சொல்லுவாங்க. இங்கே நீத்தார்னு சொன்னால் துறவிகள்னு அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தம் இதுக்கு பொருந்தும். நீத்தார்னு என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார், போனவர் தானே. இறந்தவர் என்ன பண்ணுறாரு? உறவுகளை விட்டுட்டார், சொத்தை விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். இப்போ துறவி என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் விட்டுறதுனால அவருக்கும் நீத்தார்னு பெருமை, நீத்தாருங்கிற பேர் இருக்குது. அவருடைய பெருமையை சொல்லி வழிபடுவது இந்த அதிகாரம், நீத்தார் பெருமை அதிகாரம். இங்கே நீத்தார்னா சன்னியாசி, துறவி, முனிவன் அப்படிங்கிற அர்த்தம் வருதுக்கு. இந்த துறவிகளில் பல பேர் இருக்காங்க, பல விதமான துறவிகள் இருக்காங்க. ஞானத்துக்காக முயற்சி பண்ணுற துறவி இருக்கார், ஞானத்தை அடைஞ்சு அதில் நிஷ்டை பண்ண துறவிகள் இருக்காங்க, சமுதாய சேவைக்காக துறவற வாழ்க்கையை மேற்கொண்டவங்க இருக்காங்க, பிறகு மோட்சத்தை அடைந்தவர்களும் துறவிகளாக இருக்காங்க. இப்படி பலவிதமான துறவிகள் இருக்காங்க. எந்த விதத்தில் இருந்தாலுமே இந்த உலக சுகத்தை விட்டுட்டு உலக பற்றுதலை விட்டுட்டு போனால் அவர்களுடைய பெருமை போற்றுதலுக்கு அரியது. அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரத்தில் அவருடைய பெருமையை சொல்கிறார் அவர். பிறகு ஒரு இடத்துல இந்த உலகத்தில் பாக்கியசாலி யாருன்னு ஒரு கேள்வி வருது. உலகத்திலே ரொம்ப பாக்கியசாலி யாருன்னு சொல்லி, பெரிய பதவி அடைஞ்சவர் பாக்கியசாலியா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை இந்திரன் வந்து பயங்கரமாக தபஸெல்லாம் பண்ணி இந்திரலோகத்தில் போய் இந்திர பதவி அடைஞ்சிருக்கான், அவன் பாக்கியசாலியா? இல்லை இந்த நாட்டிலையே எல்லா ராஜ்யத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ராஜ்யம் கிடைக்குது, அவர் பாக்கியசாலியா? இல்லை பேரு புகழ் பட்டம் இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் ஒருத்தர் கிடச்சிருக்கு, அது பாக்கியசாலியா அப்படின்னு கேட்டால், உலக வழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பதவி அடைஞ்சால் அவன் புண்ணியம் பண்ண பாக்கியசாலி, நிறைய சொத்து சம்பாரித்து நிறைய சொத்துக்கு அதிபதியாக இருந்தால் அவன் பாக்கியசாலி. அப்படி தானே சொல்கிறான், வேறு மாதிரி சொல்கிறோமா? ஊரில் ஒரு ஆள் ரொம்ப டாப் லெவலில் இருக்காருன்னா எப்படி சொல்லுவான்? பணத்தில் இருக்கணும், இல்லாட்டி பதவியில் இருக்கணும். அவர் ரொம்ப ஹை லெவலில் இருக்காருப்பா, அவருக்கு என்ன குறை, அவர் புண்ணியம் பண்ணவர், அப்படி சொல்கிறோமா இல்லையா? உலக வழக்கில் என்ன சாதாரணமாக இருக்குது. இல்லை நல்ல உறவுகள், நல்ல ஒரு கூட்டம், நம்ம சேர்ந்த ஒரு நல்ல அருமையான கூட்டம், இவங்கெல்லாம் இருந்தால் பாக்கியசாலியா? இல்லை நல்ல குரு அடைஞ்சால் பாக்கியசாலியா? நல்ல சிஷ்யன் உள்ளவர் பாக்கியசாலியா? நல்ல ஆயுள் உள்ளவன் பாக்கியசாலியா அப்படின்னு கேள்வி கேட்டால் யார் அவங்களாம் பாக்கியசாலி இல்லையா? ஒருத்தனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கான், அவனும் பாக்கியசாலி. இல்லை எல்லாமே இருக்குது சந்தோஷமாக இருக்கான், பாக்கியசாலி. புரியுதா? இருந்து சந்தோஷமாக இருக்கேன் பாக்கியசாலி. எல்லாம் இருந்து மனசில் அமைதியும் சந்தோஷமும் இல்லைன்னா என் பாக்கியசாலியே கிடையாது. எல்லாமே இருக்குது ஆனால் மனசில் சந்தோஷம் இருக்குன்னா நல்ல பாக்கியசாலி தான். ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, கௌபீனம், யதி பஞ்சகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை கூட அடுத்து எடுக்கலாம்னு இருக்கேன். துறவிகள் யதி பஞ்சகம்னு சொல்லி 5 ஸ்லோகம் சன்னியாசியை பற்றி சொல்லுது. கௌபீனத்தை கட்டிக்கிட்டு மரத்தடியில் இருக்காராம், அவர் மாதிரி ஆனந்தமாக யாருமே இல்லையா. இருக்க இடம் இல்லை, உடுத்த உடை இல்லை, உணவு கிடையாது, பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காராம், ஆனால் ஆனந்தத்தில் அப்படியே பூரிச்சிருக்காராம். இன்னொருத்தர் பங்களாவில் இருக்கலாம், ஜனகர் வந்து ராஜாவாகவே இருந்தார், ஆனால் ராஜாவாக இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்? அவர் ஆனந்தம், ஏன்னா ஞான நிஷ்டையில் இருந்தார். அதனால் அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்க பொருள்களால் அவர் சந்தோஷமாக இல்லை, அவர் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த ராஜ்யத்தினாலேயோ அரண்மனை சுகத்தினாலேயோ அவர் சந்தோஷமாக இல்லை.
அப்போ அது இல்லாமல் யார் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, இருந்தும் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, அவன் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி. நம்ம அடிக்கொருக்க ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒருத்தன் வந்து பட்டு மத்தையில் ஏசி ரூமில் படுத்துருக்கான், நல்லா தூங்குறான், உண்மையிலே நல்லா தூக்கம் வந்துருச்சு, பாக்கியசாலி. ஒருத்தன் கட்டாந்தரையில் படுத்து நல்லா தூங்குறான், கட்டாந்தரையில் மணலில் படுத்துருக்கான், குரட்டை விட்டு தூங்குறான். 2 பேருக்கும் தூங்கின பிறகு எங்கே படுத்துருக்கோம்னு தெரியுமா? அவனுக்கு ஏசி ரூமில் படுத்துருக்குன்னு தெரியாது, இவனுக்கு கட்டாந்தரையில் படுத்திருக்கேன்னு தெரியாது. ஆனால் 2 பேரும் நல்லா தூங்கியாச்சு. தூங்கின பிறகு விழிச்ச பிறகுதான் தெரியும். தூக்கத்தில் 2 பேரும் எந்திரிச்ச பிறகு நிம்மதியாக தூங்கினேம்பாங்க. தூங்கும்போது நான் ஏசி ரூமில் பட்டு மெத்தையில் படுத்திருக்கேங்கிற ஞாபகம் வந்துச்சுன்னா நான் தூங்கலைன்னு அர்த்தம். இவனுக்கு கட்டாந்தரையில் படுத்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம். ஆனால் அங்கே படுத்துட்டு தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, ஏசி ரூமில் படுத்தும் தூக்கம் வரல, ஒருத்தனுக்கு கட்டாந்தரையில் படுத்தும் தூக்கம் வரலன்னா 2 பேருமே பாக்கியசாலி அல்ல. அப்போ தூக்கம்தான் எங்கள் மெயின், நீ எங்கே இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. அது மாதிரி இந்த துறவிகளுடைய பெருமை என்னென்னா, எந்த சூழல் பெரிய நல்ல சூழ்நிலை அல்லது நல்ல சூழ்நிலை இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நீத்தார், இந்த சன்னியாசிகள். அப்படிப்பட்ட சன்னியாசிகளை பற்றி சொல்லுது. எத்தனையோ துறவிகள் இருக்காங்க, வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்காமல் கஷ்டப்படுற துறவிகள். ட்ரெஸ்ஸு காவியாக இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்கலாம். சில பேர் இல்லறத்தில் இருப்பாங்க, எதுலேயும் பற்று இருக்காது, எல்லா இல்லறத்தில் எல்லா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஆனால் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்குன்னு அவரும் துறவிக்கு நிகர் தான். அப்படிப்பட்ட இந்த துறவியினுடைய பெருமையை பற்றி சொல்லுவது இந்த அதிகாரம். இங்கே என்னன்னு சொன்னால், அமைதியும் ஆனந்தமும் உண்மையிலேயே யாருக்கு இருக்கோ அவர்தான் உண்மையான துறவி. எந்த வெளி சூழ்நிலையினாலும் அவருக்கு அமைதி வரக்கூடாது, அவர் மனசில் ஆழமான அமைதி இருக்கணும், ஆனால் ஆனந்தமும் இருக்கணும். அப்படி இருக்கிறவர் துறவி. அவர் வந்து ஆழ்ந்து சிந்தித்து அதனோடு தொடர்பு வச்சுருக்கவர் பேர் முனிவர்னு ஒரு பேர் இருக்குது. எல்லாத்தையும் சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி அவருடைய அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வேறு எதுவும் காரணம் இல்லாமல் இருக்கணும். பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் சிதப்பிரக்கிய லட்சணம் சொல்லும்போது முதல் லட்சணம் சொல்வார், அவனுடைய சுகத்துக்கு அவன்தான் காரணமாக, வேறு காரணமும் கிடையாதான். மேலோட்டமாக இருக்கும், மேலோட்டமாக சாப்பிட்றது தங்கிறது சாப்பாடு எல்லாம் இருக்கும், ஆனால் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் அமைதியோடும் ஆனந்தமோடும் இருப்பவன். இது துறவி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 4 விஷயம் சொல்கிறார் இந்த அதிகாரத்தை. பெருமைகளிலேயே மிக மிக சிறந்த பெருமை முற்றும் துறந்த துறவிகளின் பெருமை. இது ஒரு 3 குறளில் சொல்கிறார். பெருமைகளிலேயே பெரிய பெருமை எது? முற்றும் துறந்த துறவிகளினுடைய பெருமை தான் இந்த உலகத்திலேயே பெரிய பெருமையாம். 2வது அந்த பெருமைக்கான காரணங்களை சொல்கிறார். அது வந்து ஒரு 4வது குறள்லேருந்து 7வது குறள் வரைக்கும் சொல்கிறார். அந்த பெருமைக்கு காரணம் 5 புலன்களை அடக்குவது, யோக அபியாசம், தத்துவ ஞான அறிவு, இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க பெருமைக்கு உரியவர்களாக ஆகிறார்கள். இது 2வது கருத்து. 3வது துறவியறது கட்டளை. அவங்க எப்படி கட்டளை ஆணை கூட செய்கிறார்கள் என்ன கருத்தை நம்மளுக்கு சொல்கிறாங்க. பிறகு அவர்களுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது 4 விஷயம் இந்த 10 குறளில் சொல்கிறார். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் குறள் படிக்கலாம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இங்கே துறவியின் பெருமை சொல்லப்படுகிறது. இங்கே வந்து ஒரு 3 பெருமை சொல்கிறார். அதாவது துறவிக்கு ஏன் பெருமைன்னு சொன்னால், அவர் வந்து இந்த உலகத்திலேயே எது உயர்ந்த பொருளாக இருக்கோ அதை மட்டும்தான் விரும்புகிறாராம். அதனால் அவர் பெருமைக்கு உரியவர்.
உண்மையிலே எல்லாத்தையும் விட சொல்லிவிட்டு இவர் பெரிய பொருளை விரும்பினார்னா இவர் தானே பெரிய ஆசை பிடிச்சவர். உலகத்திலே பெரிய பொருள் எதுவோ அதை விரும்புகிறாராம். நாம் என்ன சொல்கிறோம், எந்த பொருளையும் விரும்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். துறை போய் எல்லாத்துக்கும் பெரிய பொருளை விரும்பினார்னா இப்போ பேராசைக்காரர் தானே அவர். பேராசைக்காரரா சின்ன ஆசைக்காரரா? அதாவது சித்பவானந்தர்கிட்ட ஒரு பெரிய அந்தர்யோகத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்களை விட பெரிய துறவி நீங்கள் தான்னார். எல்லாத்தையும் இல்லறத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னாராம் அவர். எங்களை விட பெரிய துறவி நீங்கள் தான்னாராம். எல்லாம் முழிச்சிருக்காங்க. ஏன்னா அதாவது இருக்கிறதுலே பெரிய பொருளை விடுறதே பெரிய துறவு. இங்கே கடவுளையே விட்டுட்டீங்க, அதனால் நீங்கள் தான் பெரிய துறவின்னாராம். கடவுளையே வேணான்னு சொல்லிவிட்டு கடவுளை பார்க்கணும், கடவுளை அடையணும் எண்ணம் இல்லாமல் உலக பொருளுக்கு அந்த பெருசிய பொருள் எது? கடவுள் தான். அந்த கடவுளவே திறந்ததுனால நீங்கள் தான் பெரிய துறவின்னு கிண்டலாக சொன்னாராம் சித்பவானந்தர். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரிய பொருளாகிய கடவுள் மீது ஆசைப்பட்டவர். உலகத்திலேயே உன்னதமான பொருள் கடவுள், அவர்தான் உயர்ந்த தத்துவம், அதுவே குறிக்கோள், அதையே அடைய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவனே உயர்ந்தவன், உயர்ந்த பொருளை நாடி செல்பவன், அப்படிப்பட்டவன். அது என்ன சொல்கிறாருன்னா, விழுப்பத்துன்னா உயர்ந்தவற்றுலெல்லாம் உயர்ந்ததான். விழுப்பத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்துங்கிறார். விழுப்பத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, இருக்கிறதுலையே இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் எது உயர்ந்த பொருளோ அதுக்கு பேர் என்ன பேர்? விழுப்பத்து. அந்த உயர்ந்த பொருளை வேண்டும் விரும்புகின்றவன். துறவிக்கு லட்சியம் என்ன? கோடீஸ்வரனாகும் லட்சியமா, இந்த நாட்டுக்கு பிரதமனாக லட்சியமா, இல்லை இந்திர பதவி அடையணுங்கிறது லட்சியமா, பிரம்ம பதவி அடையணும் கூட லட்சியம் கிடையாது. அவனுக்கு என்ன? கடவுளை அறிய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி செல்வதால் அவன் துறவியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, அவனே பெருமைக்கு உரியவன். விழுப்பத்து வேண்டும், உயர்ந்தவற்றுள் உயர்ந்தவற்றை விரும்புகின்றவன். ரெண்டாவது ஒழுக்கத்து, சீரிய தவ ஒழுக்கத்திலே நிலைத்து நிற்கின்றவன். அதை அடையிற சும்மா அடைய முடியுமா? அந்த பொருளை சும்மா அடைய முடியுமா? நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸில் லட்சியத்தை கடைப்பிடிக்க அடையணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு கடை கூட வச்சுருக்கோம், அந்த கடை நல்லா ஓடணும்னா சிந்தனை பூரா அங்கே மைண்டில் இருக்கணும். காலையில் எப்படா கடை திறப்போம், அது எப்போ ஆள் வருவான்னு எப்போ பார்த்தா அதே சிந்தனை இருந்தால் தான் அந்த தொழிலை நல்லா நடத்த முடியும். மற்ற சுகத்தில் கொஞ்சம் தூக்கி வைக்கணும், தள்ளி வச்சாத்தையும் ஒரு தொழிலவே நல்லா நடத்த முடியும். ஒரு சாதாரண விஷயங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் படிக்கிறவனை பாருங்கள், டிவி பார்க்க மாட்டான், அந்த நேரம் ஃபோனை பார்க்க மாட்டான், பூரா லட்சியம் பூரா ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னு தான் இருப்பான். அவனே எல்லாத்தையும் விட்டு வரும்போது கடவுளுக்காக வாழ்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னாவன் சீரிய தவ ஒழுக்கத்திலே நிலைத்து நிற்கின்றவனாக இருப்பான். ஒழுக்கத்து அப்படிங்கிறார், ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருப்பான். பிறகு நீத்தார், நீத்தார்னா இங்கே விட்டவன், துறவின்னு அர்த்தம். உலக இன்பங்களை நீக்கியவன், உலக இன்பங்களை நீக்கியவன். 3 லட்சணம் சொல்லியிருக்கார். உண்மையை விரும்புபவன், கடவுளை விரும்புபவன், சீரிய தவ வாழ்க்கையை உடையவன், உலக இன்பங்களை விட்டவன். நல்ல தபஸ். சில பேர்லாம் அரக்கர்களோட தபஸ் பண்ணுறாங்க, ஆனால் உலக சுகத்தை விட்டுருக்கானா? விடலை. அவனுக்கு தவம் முடிஞ்சவன என்ன வைத்தான்? அதிகமாக சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது ஆசையாக இருக்குது. இந்த 3ஐயும் இவன், இந்த 3 விஷயங்களை இவன் கடைப்பிடிக்கிறதுனால இவன் பெருமைக்கு உரியவன். இவனை பற்றித்தான் பணுவல்னா அறநூல்கள், அறநூல்கள் துணிவு உறுதியுடன் அறிவிக்க கடமைப்பட்டவை. அதாவது இந்த சில நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் எழுதும், தேவையில்லாத புகழப்பாடும். பொருணமா இல்லையா? ஒரு அரசியல் தலைவர்களை புகழ்கிறது, இதை புகழ்கிறது, அதை புகழ்கிறது. எல்லா நூல்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை புகழ்வதாக இருக்குது. ஆனால் உண்மையான நூலாக இருந்தால் உயர்ந்தவர்களை புகழ வேண்டும். ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு கட்டுரை, காஞ்சி சங்கராச்சாரியரை கைது பண்ணியிருக்கிற போது எல்லா பத்திரிகைகளும் மட்ட ரகமாக எழுதினான். அது ஒரு கட்டுரை எழுதினார். இந்த பத்திரிக்கைக்காரன் ஒருத்தன் கூட உருப்படியானவன் இல்லை, ஒழுக்கமானவன் இல்லை. அவன் எழுதுறத போய் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உயர்ந்த பண்புள்ளவன் எழுதினான்னா பரவாயில்ல, உயர்ந்த பண்புள்ளாதவன் எழுதுறது நம்ம எடுத்துக்கிறவே கூடாதுன்னு ஒரு கட்டுரையில் இருந்தார். தினமலரில் நம்ம சிறிதர் எழுதினார். அதை ஒரு பக்கம் போட்டாங்க.
தினமலரில் பின்பக்கத்தில் சிறிதர் எழுதின கட்டுரை ஒரு பக்கம் போட்டாங்க. இந்த வார்த்தை, இந்த குறளை போட்டார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பணுவல் துணிவுன்னா துணிஞ்சு அவருடைய பெருமையை சொல்லணும். அப்படிப்பட்ட பத்திரிக்கை ஒன்று கூட இல்லை. நக்கீரன் எழுதுகிறாரு, அதை போய் எடுத்துக்கிடலாமா? அப்படி எல்லாம் கிளின்னு கிழிச்சு, யாராவது உயர்ந்த நோக்கத்தில் இருக்க பத்திரிக்கையில் அவரை பற்றி குறை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு எழுதினார். அப்படி உயர்ந்த பத்திரிக்கை, உயர்ந்த நூல்களில் இப்படி 3 பண்புகளை உடைய துறவிகளின் பெருமையை துணிச்சலோடு கூறப்படுமா? அதில் அப்படி கூறுவதற்கு கடமைப்பட்டதான் அந்த நூல்கள்லாம். அப்போ இந்த குறள் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு? உயர்ந்த பொருளை நாடுபவர், தவ வாழ்க்கை உள்ளவர், பிறகு உலக இன்பங்களை நீக்கியவர்னா, உலக இன்பங்களைன்னா இந்த இடத்துல ஒரு கருத்து கவனமாக பார்க்கணும். துறவிகளை பொறுத்தவரை எல்லா இன்பமும் தேவையில்லை தான். தர்மப்படி இல்லறத்தார் எடுத்துக்கிட்டால் தர்மமான இன்பங்களை அனுபவிக்கலாம், அதுக்கும் அடிமையாயிடக்கூடாது. அது இல்லாட்டாலும் எப்பயும் போல் இருக்கணும். இதுதான் இன்பங்களை துரத்தல்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தில் சாப்பிடும்போது ஒரு அல்வா கொடுக்குறாரு, இது சுவையாக இருக்குன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அது இல்லாட்டாலும் நம்மளுக்கு துக்கம் வரக்கூடாது. அப்படி இந்த உலக இன்பங்களை நீக்கியவர்கள், சீரிய தவ ஒழுக்கத்தில் நிலைத்து நின்றவர்கள், பிறகு உயர்ந்தவற்றுள் இந்த உலகத்திலேயே உயர்ந்ததை விரும்புகின்றவர்கள், இவர்தான் துறவி. அவருடைய பெருமையை நூல்கள் துணிவுடன் கூற வேண்டும் அப்படிங்கிறார். இது இந்த குறளினுடைய அர்த்தம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவாகும். 2வது குறள் படிக்கலாம். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து, இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து, இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த குறளுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு விளக்கம் எழுதியிருந்தார் குறள் ஓவியத்தில். அப்போ நான் இது சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அதை படிச்சிருக்கேன். அப்போல்லாம் நாஸ்திகனாக இருக்குமா அந்த குறள் விளக்கத்தை படிச்சிருக்கேன். ஆனால் அந்த அர்த்தம் அருமையாக எழுதியிருந்தார், அது எனக்கு பிடிச்சிருந்தது. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து, இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது அறிவுபூர்வமாக உலக இன்பங்களில் உள்ள ஆசைகளை முறைப்படி பொறுப்புடன் விட்டவர் பேர் இந்த துறவிக்கு. துறந்தார். அவருடைய பெருமையனை வரையறுத்து கூறணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் பிறந்து இறந்துருக்காங்களோ அவங்கள எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கப்பா, அவ்வளோ பெருமைன்னு சொல்லிட்டாராம். இதுக்கு அவர் எப்படி விளக்கம் எழுதியிருந்தார் தெரியுமா? அதாவது துறவிகள் இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் அவங்க பாணியில், அந்த நாஸ்திக பாணியில் சரியாக இருக்கிறதில்ல, துறவுக்கான லட்சணத்தோடு இருக்கிறதில்ல. ஆனாலும் அந்த காலத்தில் பெரிய பெரிய துறவிகள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் உண்மையிலேயே பெருமைக்கு உரியவர்கள் எழுதுகிறார் அவரே. பெருமைக்கு உரியவர்கள். அவங்களுடைய பெருமையை வள்ளுவர் என்ன நினச்சார், எவ்வளோ பெருமைன்னு அளந்து சொல்லணும்னு நினச்சாராம் வள்ளுவர். இவராக கற்பனையில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாருன்னா, இந்த வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு பெருமை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாராம் வள்ளுவர். ஒரு காலத்தில் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு நட்சத்திரங்கள்னு சொல்லிப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு விட்டுட்டாராம். இன்றைக்கி இந்த சொல்கிறாங்க, அதாவது நம்ம இந்த கேலக்ஸி இருக்குது வச்சிங்களா, நம்ம சூரிய பால்வெளி மண்டலத்தில் எத்தனை நட்சத்திர கூட்டம், சூரியன் ஒரு நட்சத்திரம், இப்படி எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னா 11,000 நட்சத்திரம் இருக்கான். இப்படி எத்தனை கேலக்ஸி இருக்குன்னா அதில் 11,000 கேலக்ஸி ஏதோ சொல்கிறாங்க, போட்டு ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கேலக்ஸி இருக்கான். எப்படி கணக்கு சொல்கிறாங்க சயின்ஸில். இந்த ஒரு கேலக்ஸியே நம்மளால் அளவிட முடியாது. அப்படி ஒரு காலத்தில் விஞ்ஞானத்தில் இந்த நட்சத்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவான். அதனால் அதெல்லாம் கணக்கு போட்டுருவான்னு சொல்ல வேணாம் முடிவு பண்ணிவிட்டு வேணான்னு விட்டுட்டாராம் வள்ளுவரா. இவர் கலைஞர் எழுதுகிறார் இப்படி. பிறகு ஆற்று மணல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடலாம். ஆற்று மணல் எவ்வளோ இருக்கோ அதை எண்ணி பார்த்தா எவ்வளோ பெருமைன்னு சொல்லிடலாம்னு நினச்சாராம். அதையும் கூட ஏதோ கால்குலேஷனில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவான். ஓ, வானத்தை போலும் சினிமா படமாக ஒரு கையில் மணல், அதவே எண்ண முடியாது, இது எண்ணி கொடுன்னு சொல்லிட்டு போவான் பார்த்தீங்களா. அவனா கற்பனை எழுதுன்னு சொல்லுவான்.
அப்படி ஆற்று மணல் கடல் மணலை எண்ணலாம்னு சொன்னால் அவ்வளோ பெருமைன்னு சொல்லலாம்னு அதையும் கூட எண்ணிறிவான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எண்ண முடியாது எதுன்னு யோசிச்சாராம். இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் பிறந்து இறந்துருக்கானோ அவ்வளோ பெருமைன்ட்டாராம். அது என்ன முடியுமா? இதை எழுதுனது யார்? எழுதியிருந்தார். அப்போ படித்தது அது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே துறந்தாருடைய பெருமை அளவிட முடியாததுன்னு ஒரு கருத்து சொல்கிறார். அளவிட முடியாதது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். ஆசைகள் அனைத்தையும் அறிவுபூர்வமாக விட்டவன். அதாவது சில பேர் ஏனோதானன்னு சொல்லிட்டு உலகத்தில் கஷ்டம் நினச்சிட்டு போய் சாமியாரை போயிடுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம் நினச்சிட்டு போனால் அங்கே அதை விட கஷ்டமாக இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திச்சு போகாமல் துறவரம் பூண்டா அது டேஞ்சர். நல்லா சிந்திச்சு முறையோடு போனால் தான் அது துறவு நிலைக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, துறந்தாருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவுபூர்வமாக உலக இன்பங்களையும் உலக ஆசையும் முறைப்படி பொறுப்பாக விட்டவர்கள்ங்கிறார். எத்தனையோ பேர் பார்க்குறோம், என்ன பண்ணுவார்னா சாமியாரை போயிடுவார். அங்கே போயிட்டு வர வழி இருக்காது, பத்தி சுட வைக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா சாமிக்கு உண்டான பொருள் தானே, பத்தி சுட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படிலாம் பார்க்குறோம். போயிட்டு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு எல்லாம் ஒருத்தர் காட்டுக்கு போனாராம், ஒன்றுமே வேணான்ட்டு போயிட்டாராம். வேணான்ட்டு போயிட்டு அங்கே போன உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, தங்கியிருந்திருக்காரு. இப்போ எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பூனை வளர்க்கலாம், பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வேணுமேனு அப்புறம் மாடு வளர்த்தாராம். அப்புறம் மாட்டுக்கு விவசாயம் பண்ணி பக்கத்தில் தோட்டத்தில் புல்லெல்லாம் போட்டாராம். பெரிய சம்சாரி ஆகிட்டாராம். அப்புறம் மாடெல்லாம் குட்டி போட்டு அங்கே ஒரு பெரிய சம்சாரி ஆகிட்டார். இது என்ன பண்ண முடியும்? பற்று இல்லாமல் இருந்தால் எந்த இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் விலகி போய் திருப்பி வந்தால் என்ன பண்ண முடியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட காசை கையில் தொட மாட்டார். அந்த காலத்தில் ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து கொடுத்தாராம். அவர் என்ன சொன்னாராம், இவர் காசையே தொட மாட்டார். எனக்கெல்லாம் வேணாம்ப்பான்னு சொன்னோன்னா, உங்கள் மனைவி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட போய் அந்தம்மா வேணாம் ட்ரீட் ஃபோன் சொல்லிடுச்சான். அப்போ எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் கூட வேணான்னு சொல்கிற புத்தி இருக்கே, இது எவ்வளோ உயர்ந்தது. இதுக்கு மேலே உயர்ந்தது வேணுமா? நம்ம சாமி ஒன்று சொன்னார், குருபுராண சாமி. அவர் வந்து இதில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஜோசியம் பார்த்துருக்கார். கையில் ஜோசியம் பார்த்துருக்கார். பார்த்துட்டு கைரேகையெல்லாம் பார்த்து, சாமி நீங்கள் ரொம்ப பெரிய ஹை லெவல் சாமியார் ஆயிடுவீங்க அப்படின்னாராம். பார்த்துக்க சரி, ஃப்ளைட்லேயே போவீங்க, ஃப்ளைட்லேயே வருவீங்க, உங்களுக்கு 4-5 பிஏ இருப்பாங்க, பிஏவே 4-5 பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உங்களை வந்து அப்படியே உலகம் போகிற அவங்க புகழ் போகிற அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். என்ன சிரிக்கிறீங்கன்னாராம். நீ சொல்கிறதெல்லாம் நடக்கலாம், எப்போ தெரியுமா எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னாராம். எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னா அப்போ அதெல்லாம் வேணாங்கிறதுல எவ்வளோ இருக்காங்க. சில பேர் வேணான்னு இருப்பாங்க, இயல்பாக வரும். இயல்பாக சில பேருக்கு இந்த சித்திகள் வரும், அதனால் பெருமைகள் வரும், கண்டுக்கிறாமல் இருப்பான். அப்படி இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் வேணும்னு அதில் போய் வீழ்ந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் அதுலேருந்து மீட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்கிறார். நீ கொஞ்சம் தபஸ் பண்ணால் உனக்கு நிறைய பெருமைகள் வரலாம், பொருள்கள் வரலாம், நிறைய பக்தர்கள் நிறையா வரலாம். ஆனால் அதுலேருந்து விடுபடுவதற்கு நீ ரொம்ப தபஸ் பண்ணணுங்கிறார் ஒரு இடத்துல. இது நம்ம துறவிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம உலக விஷயங்களையும் எடுத்துக்கிறேன்னு இதில். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி விட்ட துறவி முறையாக படித்து அறிந்து புத்திபூர்வமாக துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட துறவியினுடைய பெருமையை எண்ண வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக்கொள் அப்படிங்கிறார். அவ்வளவு பெரிய பெருமை உடைத்தது. இங்கே துறவியின் பெருமை வரையறுக்க முடியாதது. அவன் முறையாக துறவரத்தை மேற்கொள்வான், அது அவனுடைய பெருமை. அடுத்த குறள் படிக்கலாம். குறள் 3. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இங்கே துறவிக்கு லட்சணம் என்ன சொல்கிறாருன்னா, விவேகம் உடையவன்.
என்ன விவேகம்? இந்த உலகத்தில் எது நிலையானது எது நிலையற்றது என்ற விவேகத்தை உடையவன். பிறகு நிலையானதை நாடி நிலையற்றதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவன். முதல் புரிஞ்சுக்கிறான் எது நிலையானது எது நிலையில்லாததுன்னு. பிறகு என்ன பண்ணுறான்? நிலையானதை நோக்கி போடுறான், நிலையில்லாத விட்டு விலகி போகிறான். அப்படிப்பட்டவனுடைய பெருமை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பெருமைங்கிறார் இந்த குறள். 3 விஷயம் சொல்கிறார். அவருடைய லட்சணம் 2 சொல்கிறார். விவேகி, நித்திய வஸ்துவை நாடுபவன், அனித்திய வஸ்துவிலிருந்து விலகுபவன். அப்படிப்பட்டவனுடைய பெருமை தான் உலகத்திலே மிகப்பெரிய பெருமைன்னு நீங்கள் சொல்கிறார். பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஈண்டு அப்படின்னா இருமை வகை தெரிந்து ஈண்டுங்கிறார். ஈண்டுன்னா இவ்வுலகத்தில் வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே, செத்த பிறகு இல்லை. இந்த உலகத்தில் நீ எப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே இருமை வகை. இருமைங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல சொல்கிற அர்த்தம்னா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முதல்ல தேவையானது எது தெரியுமா? விவேகம்தான். இருமையை பற்றிய விவேகம். இருமைன்னு என்ன? இந்த உலகத்தில் 2 வஸ்து இருக்குது. ஒன்று நிலையாக இருக்குது, ஒன்று நிலை இல்லாமல் இருக்குது. இந்த உலகத்தில் ஏதாவது நாம் பார்த்து அனுபவிக்கிற பொருள் ஒன்றாவது நிலையானதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பூமி நிலையானதா? நம்ம பார்க்க இந்த உடம்பு நிலையில்லை தெரியும். நம்ம தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருமே போயாச்சு, நம்மளும் போயிடுவோம். சொத்து சுக நிலை இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோமா இல்லையா? இருக்குது. எத்தனையோ கோடீஸ்வரனை பார்க்குறோம், திருப்பி வந்துடுறாங்க. பிறகு கீழே இருக்கோ மேலே போகிறாரு. 4-10 தலைமுறையாக வசதியாக இருந்திருப்பாங்க, பெரிய அரச பரம்பரையில் இருந்திருப்பான், பிறகு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பான். அதையும் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இப்போ அது நிலை இல்லைன்னு தெரியுது. இல்லை, அது பூமி இருக்கே, சூரியன் சந்திரன் பூமியெல்லாம் நிலையாக இருக்கேன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதுக்கும் காலம் சொல்லுது. பூமி இத்தனை வருஷ காலம்தான் இருக்கும், சூரியன் எத்தனை வருஷ காலம்தான் ஒளி விடும், அதுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆயிருமா, ஃபீஸ் ஆயிருமா, சூரியனே ஃபீஸ் ஆயிரும் சொல்லுது. அப்போ எல்லாமே நிலையில்லைன்னு நாம் ஒன்று அனுபவித்து தெரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று படித்து தெரிஞ்சுக்கிறோம். பிறகு அப்போ நிலையானது எது? நம்ம கண்ணுக்கு தெரியலை, நிலையான ஒன்று கூட தெரியலை, அனுபவத்துலேயும் கிடையாது உண்மையிலே பார்த்தா. ஆனால் சாஸ்திரம் ஒன்று சொல்லுது, இல்லைப்பா இதெல்லாம் நீ பார்த்து அனுபவிக்கிறது எல்லாமே ஒன்று நீ அதை விட்டு போயிடுவ, இல்லாட்டி அது உன்னை விட்டு போயிடும். உண்மைதானே? ஒருவேளை இது நிலையான்னு வச்சு நம்ம இருப்போமா? நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். சொர்க்கோலகம் போனாலும் அங்கேயும் நிலை இல்லைன்னு வருது. நம்ம இதில் புத்தக இதில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்ததெல்லாம் வருது. சொர்க்கமே நிலையில்லை, அங்கேயாவது இந்த உலகத்துலையாவது சாக போகிறோம்னு தெரியும். கொஞ்சம் பெரும்பாலானவர்களுக்கு வயசாகி போச்சு, நோய் வந்துருச்சு, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லுவான். அங்கே நல்ல சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பானா, புண்ணியம் முடிஞ்சவன் டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருமா. எப்போ முடியுதுன்னு அவனுக்கே தெரியாதான். நல்லா அனுபவிச்சுக்கிட்டுமோ டக்குன்னு முடிஞ்சவொன்னே கீழே சொர்க்கத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்களாம். அடுத்து எந்த பிறகு போய் பிறக்கிறான்னு தெரியாதான். அவ்வளவு சொர்க்கம் அனித்தியமானதுன்னு சொல்லி நம்ம புத்தகம் இனிமேல் வரப்போகுது, படிக்கிறோம் அதெல்லாம். அப்போ எது நிலையாக இருக்குன்னா நம்மளுக்கு தெரியலை. ஆனால் சாஸ்திரம் ஒன்று சொல்லுது, இதுக்கெல்லாம் மேலே கடவுள்னு ஒருத்தர் நிலையாக இருக்காருப்பா. சொல்கிறோமா, படிக்கிறோமா இல்லையா? அது கடவுளுங்கிறோம், பரம்பொருளுங்கிறோம், ஆத்மாங்கிறோம், பிரம்மன் சொல்கிறோம். அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியலை, அது நிலையானதை பற்றி தெரியலை. ஆனால் நிலை இல்லாததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த நிலையில்லாதது இது, நிலையானது ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது, அப்படிங்கிற அறிவு அவன் வருது. அந்த நிலையானதை பற்றி இவன் அனுபவத்திலேயோ மற்றதுலேயோ தெரிஞ்சுக்கிறல. ஆனால் சாஸ்திரம் படித்து பெரியவங்க சொன்னதை வச்சு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். பாலமுருகன் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியும் பாலமுருகன் தான், இப்பயும் பாலமுருகன் தான். அவர் வயசாகி போயிடுச்சு, அவருக்கு இல்லை. கிருஷ்ணர் அன்னைக்கும் கிருஷ்ணர் தான், இன்றைக்கும் கிருஷ்ணர் தான். விஷ்ணு அன்னைக்கும் விஷ்ணு தான், இன்றைக்கும் விஷ்ணு தான். அப்போ ஏதோ அந்த ஒரு தத்துவம் மட்டும் அப்படியே இருந்து, எத்தனையோ ஜெனரேஷன் போயிடுச்சு வந்துருச்சு, எத்தனையோ கல்பங்கள் முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு திருப்பி உண்டாகுதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்காருங்கிறாங்க. அதை நான் அடையணும். நிலையானதை நாடுவது, நிலையத்திலிருந்து விலகுவது, ரெண்டையும் பகுத்து ஆராயிறானா. ஆராய்ஞ்ச பிறகு இதிலிருந்து வெடுபட்டு அதை நாடி செல்கின்றான். அப்படிப்பட்ட குணமுடையவனுடைய பெருமை இருக்கே, அந்த பெருமைதான் உலகு பிறங்கிற்று அறம் பூண்டார். அதாவது இருமை வகை தெரிந்து, இந்த இரண்டையும் நித்தியம் அனித்தியம் இரண்டினுடைய வகையை நன்கு தெரிந்து ஆராய்ந்து அறம் பூண்டாருங்கிறார். அறம் பூண்டார்னா அந்த
தர்மமான அந்த கடவுளை நோக்கி செல்லக்கூடியவன், அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு செல்லக்கூடியவன் பெருமை, அவனுடைய பெரியமே உலகு பிறங்கிற்று, உலகில் மிகச் சிறந்ததாக விளங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாருடைய பெருமையும் ஒரு காலத்தில் அழிஞ்சு போகுது. இன்றைக்கி வால்மீகி, வியாசர், இவங்க பெருமை எத்தனை வருஷம் ஆச்சு? வால்மீகி லட்சக்கணக்கான வருஷம் சொல்கிறாங்க. வியாசர் கூட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதம். வால்மீகி ராமாயணம் 8 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க. போயிருக்கா? வசிஷ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெருமை அப்படியே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா எத்தனை யுகங்கள் இருக்க போகும் தெரியாது. சப்த ரிஷிகள் நம்ம பார்க்குறோம். சாஸ்திரங்களில் உபனிஷதங்கள்லாம் அவ்வளோ ரிஷிகளை பற்றி சொல்லுது வரிசையாக. அவங்களுடைய பெருமை இன்றைக்கி இருக்குது. ஆனால் எத்தனை ராஜாவாக இருந்தாலும் அவங்க போயிடுறாங்க. எத்தனை ராஜாவாக இருந்தாலும் அதனுடைய புகழ் மங்கி போயிடுது கொஞ்ச நாளில். ஆனால் துறவிகளுடைய பெருமை இப்படிப்பட்ட துறவிகளுடைய பெருமை பிறங்கிற்று மிகச் சிறந்ததாக இன்று வரை விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா, இவ்வுலகில் வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே நிலையான பேரின்பம், நிலையற்ற சிற்றின்பம் ஆகியவற்றை பகுத்து பிரிந்து அறிந்து, நிலையானதையும் நிலையற்றதையும் எது என்று பகுத்து பிரிந்து அறிந்து தெள்ளத் தெளிவாக ஆராய்ந்து அறம் பூண்டார் அந்த நிலையற்றதிலிருந்து விலகி நிலையானதை நோக்கி செல்லக்கூடிய துறவியினுடைய பெருமையே உலகில் மிகச் சிறந்ததாக விளங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த 3 குறளில் துறவியினுடைய பெருமையை பற்றி சொன்னார். இனி என்ன சொல்ல போனார்னா, இந்த துறவிக்கு இதுலேயும் துறவியினுடைய பெருமைக்கு காரணத்தையும் சொல்லியிருக்கிறார். இனி அடுத்து ஒரு 4 குறளில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், துறவியின் பெருமைக்கான சிறப்பான காரணங்களை சொல்ல போகிறார். இங்கே இது 4வது குறள்லேருந்து 7வது குறள் வரைக்கும். 4வது குறள் படிக்கலாம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர்வித்து, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர்வித்து. இங்கே 5 புலன்களையும் அடக்கியவன். எதை வைத்து அடக்கியவன்? யோக அப்பியாசத்தினாலும் தத்துவ ஞானத்தினாலும் அடக்கியவன். என்ன சொல்கிறாருன்னா, உரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். உரன்னா திடமான திட்பமான அறிவு, தத்துவ ஞான அறிவு. அவனுக்கு தெளிவாக அந்த தத்துவ ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டான். அது எப்படி இருக்காம்னா, அந்த அறிவு உரன் என்னும் அந்த அறிவு என்னும் தோட்டியான் அங்குசத்தினால். தோட்டியான்னா அங்குஷம். என்ன அங்குஷம்? யானை பாகம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த அங்குஷம். அந்த அங்குஷத்தை வச்சு அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஆள் எவ்வளோ பெரிய ஆள், முட்டுக்கான ஆள். யானை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு. இந்த சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அவன் உட்காருனா உட்காரும், நில்லுன்னா நில்லும், தூக்குன்னா தூக்கும், ஆசீர்வாதம் பண்ணுன்னா ஆசீர்வாதம் பண்ணும், போன்னா போகும், வான்னா வரும், படுன்னா படுக்கும். யானை மாதிரி இந்திரியங்களாம். ஒரு யானை இல்லை, 5 யானை. 5 இந்திரியங்களும் ஒவ்வொன்றும் யானை மாதிரிங்கிறார். அதாவது ஓர் 5ம் மனதை சார்ந்து இயங்குகின்ற ஐம்பொறிகளாகிய 5 யானைகள்ங்கிறார். நீங்கள் இந்த அங்குஷத்தில் பழகாத யானையை நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? காட்டில் இருக்க யானை எதாவது ஒன்றும் பண்ண முடியாது. வந்தால் பயந்து ஓடுறோம். ஆனால் இந்த அங்குஷத்திற்கு கட்டுப்பட்டிருக்க யானை என்ன பண்ணுது? நம்ம யாரும் பயப்பட மாட்டோம். என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு இந்திரியம், கண், காது, மூக்கு, வாய், தோல், 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா மனதை சார்ந்து இயங்குகிறது. மனசை இழுத்துட்டு போகுது. இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அது போன போக்கில் மனசை இழுத்து வலுக்கட்டாயம் இழுத்துட்டு போகுது. கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்குது. எப்படி இழுத்துட்டு போகும்னு தெரியாது. அதெல்லாம் யானைகளுக்கு ஒப்பாட்டு சொல்கிறார். இந்த அங்குஷத்தை வச்சு அடக்காத யானைகள் எப்படியோ அப்படி இந்த 5 இந்திரியங்களும் இதை இழுத்துட்டு போகிறத
யானைப்பாகன் என்ன பண்ணுறான், அதை பழக்கி கண்ட்ரோல் கொண்டு வந்து எவ்வளோ வேலை வாங்குகிறான். பெரிய பெரிய மரங்கள்லாம் தூக்கிட்டு போகுது. என்னென்ன வேலைகள். தஞ்சை பெரிய கோயிலில் யானையை வச்சு அந்த பாறையவே ஏற்றி கட்டினார் சொல்கிறாங்க. அப்போ யானைகளை வந்து கட்டுப்படுத்த பழகுனா பெரிய காரியத்தை சாதிக்க பயன்படுது. இந்த 5 இந்திரியங்களும் 5 யானைகளுக்கு ஒப்பாகி இருக்கு. தரிகட்டு இழுத்து எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அதை ஒழுங்குபடுத்துறது அங்குஷம். அந்த யானை இப்போ ஒரு குச்சி வச்சுருப்பான், அந்த அங்குஷத்தை வச்சுட்டு இப்படியே ஆர்டர் போடுவான் அவன். அது மாதிரி இந்த தத்துவ ஞானம், விவேகம், வைராக்கியங்கிற அறிவு வந்துருச்சுன்னா இந்த இந்திரியங்களை, யானை மாதிரி உள்ள இந்திரியங்களை, 5 இந்திரியங்களாகி 5 யானைகளை காப்பான். ஓரைந்தும் காப்பான், கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துபவன்கிறார். இங்கே அச்சன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, அவனுக்கு தத்துவ ஞான அறிவு இருக்குது, அது அங்குஷம் மாதிரி. 5 புலன் எப்படி, 5 யானை மாதிரி. 5 யானை முதல்ல கட்டுப்படுத்த முடியாமல் நெறி பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த அங்குஷத்தை வச்சு 5 யானைகளையும் தன்வசம் கட்டுப்படுத்தியவன் வரன். அப்படி நெறிப்படுத்துபவன் உயர்ந்ததாக கருதப்படுகின்ற என்னும் வைப்பிற்கு, பேரின்பத்திற்கு சிறந்த காரணமாக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒருவனே பேரின்பமாகிய மோட்சத்தை அடைய முடியும். அவனே வந்து இப்படிலாம் இருந்து போனாத்தன் அந்த பேரின்பமாகிய அந்த மோட்சத்தை அடைய முடியும் என்னும் வைப்பிற்கு ஓர் சிறந்த காரணமாய் விளங்குகின்றான். அதாவது நாம் சொல்கிறத இந்திரியம் கேட்கணும். இந்திரியம் சொல்கிறத நாம் கேட்டோம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் கெட்டுப்போம். கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது முதல்ல மனசில் எண்ணுவானான், முதல்ல மனசில் நினைப்பான், பிறகு என்ன பண்ணுவான், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழைச்சிட்டு போகும். அது அழைச்சிட்டு போய் பிறகு நினைப்பான், பிறகு அடையணும்னு ஆசைப்படுவான், பிறகு கிடைக்கலன்னா கோபம் வரும், பிறகு நினைவு நாசம், புத்தி நாசம்ல ஆளே அழிஞ்சு போயிடான்னு சொல்லி குறள் கீதையில் இருக்க ஒரு சுலோகம். அது மாதிரி இல்லாமல் இவன் எங்கே விரும்புகிறானோ அங்கே செலுத்துவான். குதிரை இருக்குது பார்த்தீங்களா, குதிரையை நீங்கள் கடிவாளம் இருக்குது, அந்த குதிரையினுடைய கடிவாளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடிவாளத்தை பிடிச்சி அந்த கண்ணாடி போட இந்த முகம் போடலைன்னா பழக்கப்படுத்தாத குதிரை என்ன பண்ணா, ஓட்டவே முடியாதான். இந்த கண்ணை மறைக்காத குதிரையை ஓட்டவே முடியாதான். அதை முடிச்சுட்டா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். அந்த கட்டுப்படுத்துறது வரைக்கும் சருவான். கட்டுப்படுத்தியாச்சுன்னா ஈஸியாக அது பாட்டுக்க அதனுடைய போக்கில் போய்கிட்டே இருக்கும். அந்த பழைக்கு கொண்டு வந்தவன், 5 புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவன். நம்ம ஊரில் அந்த காலத்தில் போன கிளாஸில் கீதையில் சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. எழுமலையிலேருந்து உசிலம்பட்டிக்கு மாட்டு வண்டியில் தான் சரக்கு ஏற்றிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அந்த மாட்டு வண்டி என்றைக்குமே அவங்க உட்காந்து ஓட்டிகிட்டு வந்தது கிடையாது. திருப்பி வரும்போது வரிசையாக 10 வண்டி வரும், எல்லோரும் தூங்கிக்கிட்டு தான் வருவாங்க. மாடு அதுவாக வந்து இங்கே ஊருக்கு வந்துடும். காரு வந்தால், பஸ்ஸு வந்தால், விலை வந்து எப்படி அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாச்சு அதுக்கு. ஆனால் சாதாரண புது மாடு போகுமா? அப்படியே போகாது. புது மாடு என்றைக்கும் போகாது. அந்த காலத்தில் லாரி வசதி கிடையாது. நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அது அங்கே இப்போ ஏற்றி 10 மணிக்கு அங்கே கிளப்புவாங்க, இல்லாட்டி 12 மணிக்கு கிளம்புனா அது பாட்டுக்கு வந்து இங்கே வந்து நின்றுக்கிறோம். அவர் வண்டிக்கார தூங்கிட்டு தான் வருவார் எல்லாருமே. அப்போ அந்த பழக்கப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அது வந்து தன் வசத்தில் இருக்குது, இல்லாட்டி அது வசத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அப்படி எல்லாவற்றையும் இவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவன். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. 5 புலன்களையும் திட்பமான அறிவினால் அடக்கி ஆள்பவன். இவனுடைய பெருமைதான் உயர்ந்ததாக கருதப்படுகின்றது, பேரின்பத்திற்கு சிறந்த காரணமாக விளங்குகின்றது. இந்த அறிவு இருந்தால் அவன் வந்து இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான், ஆனந்தமாக இருப்பான், நிறைவாக இருப்பான். அவன் மற்றவனுக்கு சின்ன சின்ன சுகம் இருக்குமே ஒழிய அந்த நிலையான ஆனந்தம் என்பது கிடைக்காது. இது 4வது குறள். அடுத்து 5வது குறள் படிக்கலாம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே ஷாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே ஷாலும் கரி. இங்கேயும் துறவியின் பெருமை காரணத்தை சொல்கிறார். 5னா என்ன? இங்கே 5னா என்ன, நம்பர் 5ஆ?
5 புலன்கள் தான். மெய்வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பொருள்களின் வழியாக செல்லும் ஆசையினை அவித்தான்னா கட்டுப்படுத்தியவனது ஆற்றல் வல்லமைக்கு. அதாவது 5 இந்திரியங்களை யார் கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ அவன்தான் இந்த உலகத்திலேயே பெரிய சிறந்த வீரனான். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த உலகத்தில் 2 வகையான வீரர்கள் இருக்கிறாருங்கிறார். ஒன்று பெரிய பீரங்கி தாக்குதல் நடந்து வரும் பொழுது அஞ்சாமல் உயிரை துச்சமாக நினச்சி அதுக்கு முன்னாடி எதிர்கொண்டு சண்டை போடுறான் பாருங்க, அவனும் வீரனான். இந்த 5 புலன்களையும் அடக்கியிருக்கான் பாருங்க, அதை விட பெரிய வீரனான். அவனுடைய வல்லமை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார். அவனுடைய ஆற்றல் 5 அவித்தான் ஆற்றல். இந்த 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்திய அவனுடைய ஆற்றல் வல்லமை அகல் விசும்புளார் கோமான், அதாவது பரந்த வானுலகத்தில் உள்ள தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனே ஷாலும் கரி, தேவேந்திரனே பொருத்தமான சான்றாகும். என்னத்தை இந்திரனை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்திரன் எவ்வளோ பெரிய சக்தி உள்ளாள். இந்திரன் வந்து நல்லா கடுமையாக தபஸ் பண்ணி புண்ணிய பலன்கள்லாம் இந்த பூலோகத்தில் நிறையா பண்ணுனா அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும். நிறைய யாகங்கள், ஹோமங்கள், நிறைய புண்ணிய காரியம் பண்ணுனாத்தான் முதல்ல தேவலோகத்துக்கே போக முடியும். தேவலோகத்துக்கு போனால் அங்கே இந்திர பதவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த இந்திர பதவி வந்து கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ஆற்றல். அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. இந்திரன் நினச்சா பண்ணுறான், மழை வேணா பெய்ய வைப்பான், வேணான்னா நிப்பாட்டிடுவான். நம்மளுக்கு எதாவது சாபம் கொடுக்கணுன்னா கூட இந்திரன் நினச்சா கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா இல்லையா? ஆனால் இந்த 5 புலன்களையும் அடக்கிய வல்லமை உடைய ஒருவனுக்கு கீழ்தான் அந்த ஆற்றலாம். இதற்கு என்னன்னு சொன்னால், அதாவது இந்த கௌதம முனிவருடைய சாபத்துக்கு ஆளாவார் இந்திரியவன். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கௌதம முனிவர் அவனுக்கு சாபம் போடுவார் ஒரு விஷயத்தில், அவனால் தப்பிக்கவே முடியாது. நிறைய முனிவருடைய சாபத்துக்கு இந்திரன்கள் ஆளாயிருக்காங்க, நிறைய கதைகளில் படிக்கிறோம். அப்போ இந்திரனுடைய சக்தி எப்படி இருக்குது? அந்த தவ வலிமைக்கு ஈடாக இருக்கா? இல்லை. அப்படி இந்த எல்லாவற்றையும் அடக்கியவனுடைய வல்லமை இருக்கே, அவனுடைய ஆற்றலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. விஸ்வாமித்திரர் இருந்தார் சொர்க்கலோகத்தில். இந்திரன் வந்து சொர்க்கலோகத்தை கடவுள் படைச்சு அங்கே தலைவராக உட்கார வச்சுருக்காரு. விஸ்வாமித்திரன் இவரே சொர்க்கலோகத்தை படைச்சிட்டார். ஒரு சொர்க்கத்தை படைச்சாரே, இந்திரன் வந்து படைச்ச சொர்க்கலோகத்தில் தலைவராக உட்காந்துருக்காரு. ஆனால் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? திரிசங்கு சொர்க்கம்னு ஒரு சொர்க்கத்தையே படைக்கிற சக்தி அவருக்கு இருந்தது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து தவம் ரொம்ப கடுமையாக பண்ணால் இந்த மலை சுக்குநூறாக உடைஞ்சு கீழே விழுதுன்னு மனசில் நினச்சா உடஞ்சி விழுந்துடும். அவ்வளவு ஆற்றல் உள்ளேருந்து வெளிப்படுங்கிறார். அந்த 5 அவித்தான் ஆற்றல் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஆற்றலை உடையவன் அப்படிங்கிறார். நிறைய நமக்கு பார்க்குறோம். அந்த விஸ்வாமித்திரர் கதையாக இருக்குது. விஸ்வாமித்திரரும் இவரும் கூட இப்போ விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கும்போது வசிஷ்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. வசிஷ்டர் வந்து அந்த காமதேனு பசு வச்சுருப்பார். அந்த பசுவினுடைய அது பசு மூலமாக இவங்களுடைய பசியெல்லாம் போக்குவார். யார்? விஸ்வாமித்திரர் வந்து கௌதம ராஜா. அவர் பேர் கௌதமன், முதல் பேர். அப்போ என்ன ஆகுது? இவர் பார்க்குறாரு, இவருக்கு எதுக்கு சாமியாக இருக்குது இந்த பசு? இது நினச்சா இவ்வளவு சாப்பாடு கொடுக்குது, என்ன வேணாலும் கொடுக்குது, நம்ம கொண்டு போய்ட்டு நம்ம நாட்டில் இருக்க மக்களெல்லாம் சந்தோஷமாக வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பசுவை கவர போவார். கவர போகும் பொழுது அது கிட்டத்திலே போக முடியாது, பூரா செத்து விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசுவிட்டிருந்து வர படை வீரர்கள்லாம் அதை அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா படை வீரர்களும் அழிஞ்சிடுவான். அழிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார்? எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது எல்லாம் இந்த உட்காந்து அங்கே கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் வேலை அப்படிம்பாங்க. அப்போ என்னை விட அவருக்கு சக்தி கூடவான்னு கேட்பான். யார்? விஸ்வாமித்திரர் கௌதம ராஜாவாக இருக்கும்போது கேட்பார். அப்போ என்னை விட அந்த இவருக்கு வசிஷ்டருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது எப்படி? நான் ராஜா, இவ்வளோ படைகள் வச்சுருக்கேன், எல்லா படைகளும் அவர்கிட்ட தோற்று போயிடுச்சு, அவர் சும்மா உட்காந்து கண்ணை மூடித்தே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்ப்பார். கண்ணை மூடி உட்காந்துருக்கு அவ்வளோ ஆற்றலானவுடனே, ஆமாம் அது இந்த ஆற்றல் விட பல மடங்கு ஆற்றல் அதில் வரும்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? டக்குன்னு இவர் என்ன பண்ணிடுவார்? அப்போ நான் அதை அடையணும்னு சொல்லி நாட்டை திறந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படித்தான் ஆகி அவர் தான் காயத்ரி மந்திரத்தில் எழுதுகிற அளவுக்கு வந்தார். காயத்ரி மந்திரம் எழுதினவரே விஸ்வாமித்திரர் தான்.
பெரிய தபசியாகி பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார் அவர். அப்போ இந்த ஐந்தவித்தான் ஆற்றல் இந்திரனுடைய ஆற்றலை விட பல மடங்கு பெரியது அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு முனிவர் நம்ம பார்த்துருக்கோம், காளி உனக்கு வரம் தரேன்னு சொல்லும்போது ஒரு முனிவர் என்ன சொன்னார், காட்டில் அவன் வரமெல்லாம் ஒன்று வேணும், அவன் வேலையை பார்த்துட்டு போங்கிறார். காளியை பார்த்தே சொல்கிறார். ஏன்னா அது கூட தேவையில்லைங்கும் போது அப்போ எவ்வளோ பெரிய சக்தி வேணும், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எவ்வளோ சக்தி வேணும். அது இந்த ஐந்தவித்தான் ஆற்றல் அதனால் கிடைக்கிறது அப்படிங்கிறார். அதாவது நான் அவரோட பார்த்துருக்கேன், நம்ம சாமிஜி இதில் சுருளியில் போய்கிட்டு இருந்தோம், நானும் சாமிஜியெல்லாம் போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்போது நைட்டில் அங்கே தங்கியிருக்கும்போது நாங்கள்லாம் தங்கியிருப்போம். நைட்டில் 9 மணிக்கு மேலே நடந்து வருவோம் அந்த சுருளி ஃபால்ஸ்லேருந்து. அப்போல்லாம் அங்கே வீடுகள்லாம் கிடையாது, வெறும் முந்திரி தோப்பாக இருக்கும். ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு என்ன பண்ணுறான், புலம்பிக்கிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே வர்றான், அங்கேருந்து நடந்து வர்றான், ரொம்ப திட்டிக்கிட்டு வர்றான். நானும் சாமி என்னடா அது வந்துகிட்டே வரும்போது என்ன பண்ணுறேன், நல்ல பௌர்ணமி வெளிச்சான், சாமிகிட்ட நேராக வர்றான். இவன் சண்டை கண்டை இழுத்துருவான், என்னமோ அந்த ஏரியா வர மோசமான பையன்னு சொல்கிறாங்க, தண்ணி வேற போட்டிருக்கான், ஏதோ அப்படின்னா அசிங்கமான வார்த்தையில் பேசிக்கிட்டு விலகி போகாமல் நேரம் எழுத்து வர்றான். சரி நம்ம இருக்கோம்ல சாமியை காப்பாற்றிட்டு நான் கூட மறிக்கிறேன். இப்படி நேரம் முன்னாடி வந்துட்டான். சாமி என்ன பண்ணால் கையை பிடிச்சேன், கையை இழுத்து விட்டார். இழுத்து விட்டுட்டு அவன் கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டே இருக்கான், தண்ணி போதையில். குடிச்சிருக்க பேசாதேன்னார். அப்படியே ஒரு வார்த்தை பேசலை, அப்படியே ஆஃப் ஆகிட்டான் குடிகாரன். நான் அவனை கட்டுப்படுத்தி தள்ளி விடலான்ட்டு போகிறேன், இவர் என்ன பண்ணுறார், ஒரே வார்த்தையில் குடிச்சிருக்க பேசாதேன்னார். ஒரு 1/2 மைல் தூரம் வரைக்கும் அவன் பேச்சே பேசலை. ரொம்ப தூரம் போன பிற புலம்புற சத்தம் கேட்குது. அந்த சாமி அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னாலும் அப்படி நடக்கும் அவர்கிட்ட. தீபத்தெல்லாம் அப்படி நசுக்கி விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தீக்குச்சியை வச்சு பொருத்துனா கூட 2 குச்சி 3 குச்சி பொருத்த வேண்டியதாக இருக்குது, எரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் சாமியே சொல்லியிருக்கார், தீபத்தை நசுக்கிட்டு கையை எடுப்பாராம், அதுவே எரிஞ்சிருமா ஓங்காரன் சாமி. அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அதெல்லாம் அந்த ஒரு தபஸ் பண்ணும் பொழுது எல்லா ஆற்றலையும் விட பெரிய ஆற்றல் அவர்களுக்கு வருகின்றது, பெரிய ஆற்றல் வருதுங்கிறார். அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல விவேகானந்தர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த உலகம் இயங்குவதே நாங்கள்லாம் 2ஆம் தர சன்னியாசிகள்ங்கிறார் அவரை சொல்லும்போது. நாங்கள்லாம் எங்களுக்கு பேர் புகழ் வசதிகள் எல்லாம் இருக்குது, இதை நாங்கள் விரும்புகிறோம், இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கோம், உலகத்துக்கு பாப்புலராக இருக்கோம். இமயமலை குகைகளில் எத்தனையோ துறவிகள் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். அவங்களுடைய தவத்தினால தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறார், அவங்களுடைய தவத்தின் ஆற்றலால் தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறார். இப்போ பார்க்குறோம், கும்பமேளாவில் பார்க்குறோம்ல, எத்தனை விதமான சன்னியாசிகள், அப்பா பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இவ்வளோ இந்தியாவில் தான் இருக்காங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வர்றான், பாம்பை கழுத்தில் போட்டு வரோம். எப்படிப்பட்ட சன்னியாசிகள். நான் இன்னொரு சன்னியாசி பார்த்தேன், இதில் கங்கோத்திரியில் பார்த்தேன். குளிர்னா அப்படி ஒரு குளிர். அந்த குளிரில் அதாவது நாங்கள் கையில் உரம் மாட்டியிருக்கோம், குள்ளா மாட்டிருக்கோம், பெரிய சொட்டு, காலில் சாக்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கோம். அந்த தண்ணியில் குளிக்க முடியாது, ஐஸ் கட்டியாக இருக்குது. தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறோம், தெளிச்சுக்கிட்டோம். அங்கே சுடு தண்ணி ஒரு இடத்துல வரும், இதே கங்கை குளிர்தா வர்ற இடத்துல கொதிக்கிற தண்ணி ஒரு இடத்துல வருது. அதை பிரித்து வராங்க, அங்கே குளிச்சுட்டு இங்கே தண்ணியை சும்மா தெளித்தான். ஒரு சாமியார் பார்த்தேன், வயசு 30-35 வயசுக்குள்ளதே இருக்கும், 4 விரலுக்கு இவ்வளோதே இருக்கும், ஒரு கோமண துணி, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு கோமண துணி கட்டியிருக்காரு, சடாமுடி, இப்படியே ஒரு சட்டை கிடையாது, எல்லாம் சொட்டு போட்டு சாக்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கோம் நாங்கள்லாம். அவர் என்ன பண்ணாருன்னு அப்படி நின்னார், டபார்னு கங்கையில் இறங்குறாரு. ஐஸ் கட்டியாக இருக்குது, தொட்டால் கை விரைச்சிடும். நாங்கள் லேசாக அப்படி ஊக்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம், கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல. டபக்குன்னு இறங்கி முங்கி எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சிட்டு மேலே வந்தார். அந்த தோட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றுமே இல்லை, துண்டு கூட கிடையாது. அந்த கங்கையை கீழே விழுந்து கும்பிட்றாரு, ஒரு 10 தடவை நமஸ்காரம் பண்ணுறாரு. ஆள் நல்லா கம்பீரமாக இருக்காப்புல, சடமுடி இருக்குது. அவரோடு நடந்து போயிட்டார். முடியுமா சாதாரண மனுஷனால்? அப்போ அந்த அவ்வளோ பெரிய சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விஷும்புளார் கோமான் இந்திரனே ஷாலும் கரி. 5 மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளை வழியாக செல்லும் ஆசையினை அவித்தான் கட்டுப்படுத்தியவனது ஆற்றல் வல்லமைக்கு
அகல் விசும்புலார் கோமான், பரந்த வானுலகத்தில் உள்ள தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனே சாலும் கரி. தேவேந்திரனே பொருத்தமான சான்று. ஏன்னா தேவேந்திரன் இந்த கௌதம முனிவரின் சாபத்துக்கு ஆளான, அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இவருடைய சாபத்துக்கு கீழே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்குறோம்னு சொல்லி உதாரணம் சொல்கிறாரு. இன்னும் 5 குறளில் இந்த துறவியினுடைய பெருமை லட்சணத்தெல்லாம் சொல்லி அதை நிறைவு பண்ணுவார். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.